அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் அஸ்வான். இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முடி உதிர்றதை பற்றி பார்க்க போகிறோம். சில நபர்களுக்கு முடி உதிரக்கூடியவங்களா இருப்பாங்க. இல்லை நமக்கு முடி உதிராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான். பொதுவாகவே நாம் இதுக்கு முதல்ல சொல்லக்கூடிய குறைகளாக இருக்கக்கூடியது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு. பட் அது மட்டுமே காரணம் கிடையாது. நம்முடைய தினசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள், உதாரணத்துக்கு மன அழுத்தம், போதுமான அளவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே முடி உதிர்றதுக்கு காரணமாக இருக்கும். அது அல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் ரீதியாக இருக்கக்கூடியதில் தைராய்டு பிரச்சனைகள், ஹார்மோனல் இம்பேலன்சஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு முடி உதிர்வுகள் நடக்கத்தான் செய்யும். அது அல்லாமல் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் செய்யக்கூடிய ஹேர் டை, ஹேர் ட்ரை, ஸ்ட்ரைட்னிங், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய ஹேரில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே, செல்ஸ் எல்லாமே இறந்து போகிறதுனாலையும் நம்மளுடைய ஹேர்னுடைய அந்த பாட்டம் ஆஃப் ரூட்னு சொல்லுவோம், அது வந்து என்ன செய்யும், செயலிழந்து போகிறதுனால இல்லை இறக்குறதுனாலே நமக்கு முடி உதிர்வுகள் நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இது அல்லாமல் இது எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்து பார்க்கும்போது தேவையான மிக முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய உணவு பழக்க வழக்கம், ஊட்டச்சத்து குறைபாடு. நம்மளுடைய உணவுகளில் தினசரி புரோட்டீன் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் விட்டமின் டி, பி12, அப்புறம் ஜிங்க், அயன், இந்த மாதிரியான சத்துள்ள உணவுகளை நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய ஆரோக்கியமான முடிகளை நம்ம என்ன செய்யலாம்னா பாதுகாக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளில் முட்டை, மீன், பால், தயிர், கீரை வகைகள், பருப்பு, பயிர் வகைகள், அப்புறம் கடலை வகைகள், நட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்துருக்குறோம். நம்ம அதை சேர்க்க மாட்டேங்கிறோம். தினசரி நம்மளுடைய உணவுகள் ஒரே பேட்டர்னைஸ்டாக இருக்குது. மிக்சப்பான அந்த உணவுகள் இல்லாததுனால நம்மளால் என்ன செய்ய முடியல அப்படின்னா அந்த சத்துக்களை நம்மளால் எடுக்க முடியல. அப்போ அதுதான் அடிப்படையான காரணம். அப்போ இந்த மாதிரியான உணவுகளை நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நம்ம கொண்டு வந்தாலே நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தவிர்த்து கொள்ளலாம். அது அல்லாமல் ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது, அதிகமான சர்க்கரை உள்ள உணவுகள் எடுக்கிறது, அப்புறம் வந்து குளிர்பானங்கள் எடுக்கிறது, இது எல்லாமே நம்ம தவிர்த்து கொள்றதுனால, அதாவது அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் எப்போவாவது ஒரு நாள் நம்மளுடைய தேவைக்கு, ஆசைக்கு நம்ம எடுத்துக்கொள்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதை தினசரி உணவுகளில் சேர்க்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது எல்லாமே டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸு. ஸோ இது எல்லாத்தையுமே தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா தூங்கி எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல் நம்மளுடைய முடிகளை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா மென்மையாக நம்ம என்ன செய்யலாம், பராமரிக்கலாம். ஆனால் நினைவு வச்சுக்கோங்க, நம்முடைய எல்லா முடி உதிர்வுக்கும் காரணமானது வந்து இந்த மாதிரியான மேற்கூறிய விஷயங்கள் மட்டுமே இல்லாமல் இருக்கும். இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் மருத்துவர்களை அணுகி நீங்கள் என்ன செய்யணும், அதற்கான தீர்வுகளை நீங்கள் என்ன செய்யணும், பார்த்துக்கொள்ளணும். இது போன்ற தகவல்களுக்கு நீங்கள் சாஸ் பாலிகிளினிக் பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.